வெள்ளி சொம்பு, சந்தன கிண்ணம், பூவு, தேங்காய். மாமிங்க இதென்ன காலேஜ்ல கல்யாணம் விடா? என்னம்மா? எங்க ஆத்து தம்பிய காலேஜ்ல சேர்க்க வந்திருக்கோம். ஏதோ சாம்பார காலேஜ்ல சேர்க்க வந்திருக்காங்களா? கண்ட்ரி ப்ளூட்ஸ். என்ன மாமி இந்த பொண்ணு இங்கிலீஷ் காரியாட்டம் தசு புசுன்னு உளறிட்டு போயிட்டே இருக்கா? மாமி அந்த மாமியும் மயிலாப்பூர் மாமி தான். உரும்பு. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாமா? எஸ், வர்றதுதான் வர்ற. வலது கால எடுத்து வச்சு வா. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வர்றியா? இது காலேஜ்ப்பா, படிக்கிற இடம். நியூ அட்மிஷன் சார். ஓ, புது வரவா? பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இருக்க. இந்த காலேஜ் பசங்க எல்லாம் ஒரு மாதிரி. போய் நல்ல இடமா பார்த்து ஊதிட்டு உட்கார். ஹலோ சார், இங்க உட்காருங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரதர், பார்த்தா படிக்கிற புள்ள மாதிரி தெரியுது. உனக்கு இங்க இடம் இல்ல, முன்னாடி இங்க அதை பார்த்து உட்கார். ஹலோ ஹலோ. எங்க வந்தீங்க? இல்ல, வெளியில ரொம்ப போர் அடிச்சது. அத கொஞ்ச நேரம் உள்ள உட்கார்ந்துட்டு போலாமேன்னு வந்தோம். போங்க, சந்தோஷம். தேங்க் யூ. நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும்போது கிளாஸ் ரூம் போர் அடிக்குதுன்னு வெளியில போவோம். நீங்க எல்லாம் வெளியில போர் அடிக்குதுன்னு கிளாஸ் ரூம்ல வந்தீங்களா? காலம் கெட்டு போச்சியா? கண்மணி, அங்க பாரு, அந்த சாம்பார் இங்கதான் இருக்கா? ஓ, இதுதானா? வாங்கடா. சரியான பருப்பு பொடி சாம்பார பாருங்கடி, வரவேற்பு சொல்லி பாடணும், புதுவள வாங்கி கையில் போடணும்.
இதுக்கெல்லாம் காரணம் யார்? சொல்லுடா. சொல்லாம சாக போறியா இல்ல சொல்லிட்டு உயிரோட இருக்க போறியா? சொல்லு. சொல்லுறேன். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ரः பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் மகாதேவ்யாய வித்மஹே பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் தத்புருஷாய ஆயுஷ்மான் பவ. என்ன பெண்ணே? உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். நாடு நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க அரசாங்கம் நல்லா இருக்கணும்னு தாமா இந்த யாகத்தை பண்றேன். அத கெடுக்கிறையேம்மா. நீ வித்த திருட்டு சாராயத்தை சாப்பிட்டு 400 பேர் செத்து போயிருக்காங்க. நல்லது பண்ற. என்ன மாதிரி கொள்கை வீரனோட லட்சியம் எல்லாம் புரியாதுமா. கொள்கை வீரன் யாரு? நீயா? பணத்துக்காக கேவலமான தொழில் பண்ற உனக்கு யாகம் பூஜை புனஸ்காரம் எதுக்கு? ஊரை ஏமாத்துறதுக்கா? புரிய மாட்டேங்குதேம்மா, புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. குடிய ஒளிங்க குடிய ஒளிங்கன்னு பிரச்சாரம் பண்றீங்க. குடிக்கிறவன் இருக்கிற வரைக்கும் குடி எப்படி ஒளியும்? அதான் முடிவு பண்ணி முதல் கட்டமா எத்தனை பேர் செத்தாங்க? நேத்திய நிலவரப்படி 390, காலையில நிலவரப்படி 400. தப்பு பண்ணிட்டு தர்ம நியாயம் பேசுறியா? உண்டு. போன் எடுத்துட்டோம். இதோ இந்தாங்கோ, இத புடிங்க. ஐயாவுக்கு போடு. உங்க ஐயா தானே? அவரை சஸ்பெண்ட் பண்ணி 24 மணி நேரம் ஆச்சு. இடது கை போச்சா? வலது கைக்கு போடு. சின்ன இடத்துக்கு போடுறான். சின்ன ஐயாவா? அவர் இப்ப சீட்ல இல்ல. அவரா லீவ் எடுத்துக்கிட்டாரா இல்ல அரசாங்கமே அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னு நாளைக்கு தெரியும். வலது கையும் போச்சா? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை. ஆண்டவனுக்கு போடுறா. பூசாரி போனா என்ன, மூளை விக்கிரகம் தான் இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? உன் பேர் என்ன? தியாகராஜன். எவன்டா வச்சான்? கத்தி ராஜன் வை. மேல் இடத்துக்கு போடுறான். ஹலோ, யார் பேசுறது? மேலிடங்களா? வள்ளல் ஐயா கிட்ட பேசுறோங்கறா. கொஞ்சம் லைனா போட்டு கொடுங்க. இதாக்கோ. இந்த இடத்துலயே உன் சீட்டை கிழிக்கிறேன். நான் தான் வள்ளல் தாதா பேசுறேன். உங்களுக்கெல்லாம் வள்ளல், ஆனா உங்க போலீஸுக்கு தாதா. நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது கட்டுக்கட்டா கொடுத்தவன், எலெக்ஷன்ல நிற்கும் போது எடைக்கு எடை கொடுத்தவன். அப்பேற்பட்ட என்ன ஒரு பொம்பளை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்களாம். அடுத்த எலெக்ஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்காக 4 வருஷம் காத்திருக்கணும்னு எல்லாம் நினைக்காதீங்க. நான் நினைச்சா 4 மாசத்துல வரும். என்னது? ஏசிட்ட கொடுக்கட்டுங்களா? ஆமாடா கழுத, ஒரு எம்எல்ஏக்கு தலைக்கு 10 லட்சம்னா மொத்தம் 25 கோடி தாண்டா வருது. சொல்லுங்க, மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். 2 மணி நேரத்துல 25 கோடி ரெடி. தாய் குளத்துட்ட கூட. சாமிங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஹலோ. சரிங்க. சரி. அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி இருப்பாங்களே. உங்களை வேன்ல ஏத்த வேண்டாம்னு சொன்னாங்க. சொல்லி இருப்பாங்க. சும்மாவா? ஓட்டுக்கு 50 ரூபா நோட்டாவில கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கேன். உங்களை வேன்ல ஏத்த வேண்டாம், கையில விலங்க மாட்டி நாயை இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு வர சொன்னாங்க. இந்தாங்கோ பாதரட்ச, அதையாவது போட்டுங்க. ஐயா கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வேதம் படிச்ச நீங்களே அதை வியாபாரமாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? காசு கொடுத்தா மந்திரம் ஓதி பாவத்துக்கு பரிகாரம் பண்றதுக்கு நீங்க இருக்கிறனாலதான் இவன மாதிரி பணக்காரங்க பயப்படாம தப்பு பண்றாங்க. வேதம் ஓதுறது தொழில் இல்ல, தர்மம். நீங்க ஓதுங்க. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டிலே நிற்கும் மிஸ்டர் ரங்கநாத் சமுதாயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு தீய சக்தி. 100கணக்கான உயிர்களை பலி கொண்ட சாராய சாவுக்கு இவர்தான் காரணம் என்பதை தகுந்த ஆதாரத்துடன் பிராசிக்யூஷன் நிரூபித்திருக்கிறது. மிஸ்டர் ரங்கன், உங்க தரப்புல ஆஜராகிறதுக்கு யாராவது வக்கீலுங்க வந்திருக்காங்களா? இருக்கிறாங்க. முருகன், பரமசிவன், பார்வதி. அவங்கள கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களா? கோர்ட்டுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அவங்க கோயில்ல இருக்கிற சாமிங்க. ஒரு பாவமும் மரியாதை என்ன தண்டிச்சீங்க, அவங்க உங்களை தண்டிச்சிருவாங்க. மிஸ்டர் ரங்கன், கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். உங்க சார்பில் ஆஜராகிறதுக்கு வக்கீலுங்க வந்திருக்காங்களா இல்லையா? அல்லாடி முதல் கில்லாடி வக்கீல் வரைக்கும் எல்லாருக்கும் பணம் கொடுத்து பார்த்தாச்சு. அவன் பட்டு பட்டு கதை சாத்தி விட்டா. நான் ஆஜராக தயாரா இருக்கேன் வரானு. இவருக்காக நீங்க வாதாட போறீங்களா?
எஸ் யுவர் ஆனர். என்னோட கட்சிக்காரர் நிரபராதி, எந்த குற்றமும் செய்யாதவர். இதுல ஒரு கையெழுத்து போடு.